தயவு பதிவு 21 அருள் விளக்க மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 48. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இருள் இரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தே இளைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தே. இருளிரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தே இளைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தே. பொருளுணவு கொடுத்து உண்ணச் செய்வித்தே பசியை போக்கி அருள் புரிந்தே என்றன் புண்ணிய நற்றுணையே. பொருளுணவு கொடுத்து உண்ண செய்வித்தே பசியை போக்கி அருள் புரிந்தே என்றன் புண்ணிய நற்றுணையே. மருளிரவு நீக்கி எல்லா வாழ்வும் எனக்கருளி. மருளிரவு நீக்கி எல்லா வாழ்வும் எனக்கருளி மணிமேடை நடுவிருக்க வைத்த ஒரு மணியே. மருளிரவு நீக்கி எல்லா வாழ்வும் எனக்கருளி மணிமேடை நடுவிருக்க வைத்த ஒரு மணியே. அருளுணவும் அளித்தன்னை ஆட்கொண்ட சிவமே. அருளுணவும் அளித்தன்னை ஆட்கொண்ட சிவமே. அம்பலத்தென்னரசே அலங்கல் அணிந்தருளே. அம்பலத்தென்னரசே அலங்கல் அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. ஒவ்வொருவருக்கும் புறம் அகம் என இரு பகுதிகள் இருக்கின்றன. புறம் உடல், அகம் உயிர் ஆகும். உலகில் உண்மை தோற்றத்தை மறைப்பது புற இருள். அகமாகிய ஆன்ம உலகில் உண்மையை மறைக்கின்றது அறியாமை இருளாகும். இரவுக்கும் பகலுக்கும் இடையில் ஏற்படும் அந்தி சந்தி மங்கு நேரம் போன்றது. மருள் நிலையாம். இந்நிலையில் ஒன்றன் நுணுக்கமான உண்மையும் வண்ண இயல்பும் சரியாக தோன்றாவாம். புற உடல் விளக்கத்திற்கு பொருள் உணவு தேவை. புற உடல் விளக்கத்திற்கு பொருள் உணவு தேவை. அக ஆன்ம விளக்கத்திற்கு அருள் ஒளி அமுதம் வேண்டியிருக்கின்றதாம். நற்றுணை நாதன் தனக்கு புற அமுதம் நல்கியதை குறித்தே இதனையும் இசைத்துள்ளார். நற்றுணை நாதன் தனக்கு புற அமுதம் நல்கியதை குறித்தே இதனையும் இசைத்துள்ளார். ஓர் கார் இருள் இரவு ராமலிங்கர்
ஒரு மூளைத் திண்ணையில் முடங்கி படுத்து கிடந்தார். வயிற்றில் பசி, அதனால் தேகத்தில் சோர்வு, அத்தோடு கண்ணயர்ந்து படுத்திருந்தார். அந்த மூளைத் திண்ணைக்கு அருகே இவரை இருட்டிலும் தேடிக்கொண்டு வந்து விட்டார் அருளாளர். இவருக்கு அப்பொழுது தேவை புற உணவுத்தான். அதைத்தான் கொண்டு வந்திருந்தார் ஆண்டவர். அதனை அன்போடு கொடுத்து உபசரித்து உண்பித்தார். இவரும் உண்டு பசி ஆறினார். சோர்வும் களைப்பும் நீங்கிடப் பெற்றார். ஜீவர்களுக்கு பசி உண்டாவது இயற்கை. அந்த பசியை போக்கிக் கொள்ளுவதற்கு உணவே தேவைப்படுகின்றது. உண்டி வழங்குவது ஒரு புண்ணிய செயலாகும். இது ஜீவகாருண்யத்தில் உத்தம தானம். இவ்வுண்டி கொடுக்கும் புண்ணிய செயலை நன்கு புரிந்துள்ளவர்களுக்கு எப்பொழுதும் சோற்று பஞ்சம் தெரியாது. இந்த புண்ணிய செயலை புரியாது கடின சித்தர்களாய் வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில் நல்லுணவு கிடைக்கப் பெறாமல் நலிவுற்று வருந்துவார்கள். ஆகையால் ஒவ்வொருவரும் இயன்ற அளவில் பிறர்க்கு உண்டி கொடுத்து உயிர் விளக்கம் செய்வது சாலச் சிறந்த புண்ணிய செயலாம். நமது அடிகளார்க்கு தேவையான போது தேவையானதை எல்லாம் வழங்கி கொண்டிருந்தார் அருள் ஆண்டவர். அந்த ஆண்டவரே நேரில் வந்து உண்டி கொடுத்து உள்ளும் புறமும் விளக்கம் உண்டு பண்ணுவது என்றால் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நம் வள்ளலார். ஆகவே தான் ஆண்டவரை என் புண்ணிய நற்றுணையே என்று குறித்தனர் போலும். முதலில் புற உலக இருள் இரவை சொன்னவர் அடுத்து அகப்புறமாகிய மனத்தில் செறிந்திருக்கக்கூடிய தெளிவில்லாத மருள் இரவை குறித்தும் அதனை போக்க வல்ல அருள் மணியை பற்றியும் உரைக்கின்றார். விண்மணி என்னும் சூரியன் புற இருளைத்தான் நீக்க வல்லது. அருள் ஒளிமணியே மன இருளை மாற்ற வல்லதாம். மனத்துக்கண் மாசற்ற ஜோதி மலரும் போது உண்மையெல்லாம் ஓதாமல் அறிந்து கொள்ள முடிகின்றதாம். அருள் ஒளி பெற்ற மனம் சுத்த நிலையில் நவமணி மேடையில் நிலைத்து விளங்குகின்றதாம். அந்த சுத்த நிலை பெற்றவர்களே நித்த வாழ்வு கொள்ளுவாராம். ஆகையால்தான் அதனை வாழ்வழித்த மணியாக வாழ்த்துகின்றார். இங்கு நித்த நிலை பெற்றுள்ளது ஆன்மா. ஆனால் அது நாம் என்றும் மற்றெதுவும் நாம் அல்ல என்றும் மயங்கி உள்ளொடுங்கி விடுதல் பாழ்நிலையே அன்றி வாழ்நிலை ஆகாதாம். நித்த நிலை பெற்றுள்ளது ஆன்மா. ஆனால் அது நாம் என்றும் மற்றெதுவும் நாம் அல்ல என்றும் மயங்கி உள் ஒடுங்கி விடுதல் பாழ்நிலையே அன்றி வாழ்நிலை ஆகாதாம். அது வாழ்வாவதற்கு அந்நிலை நின்று இவ்வுலகில் வாழ்வதற்கு அருள் உணவு தேவைப்படுகின்றதாம். அந்த அருளாகிய உணவை தந்தது சுத்த சிவபதியாம். சுத்த சிவம் தந்த அருளமுது கொண்டு வாழ்வது சுத்த சிவசன்மார்க்க முடிவாம். அந்த அருட்சிவம் அருட்பெருஞ்சோதியாகி அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றதாம். அதற்கே இம்மாலை சுட்டப்படுகின்றது. அகமும் புறமும் இருந்தாடும் நடனபதிக்கு அருளும் பொருளும் இரு திருவடிகளாம். அகமும் புறமும் இருந்தாடும் நடனபதிக்கு அருளும் பொருளும் இரு திருவடிகளாம். அத்திருவடிகளை ஒருமையோடு பற்றி கொண்டு அகனின்று அருள் ஒளி பெருகவும் புறத்தே பொருள் வாழ்வு சிறக்கவும் இச்சுத்த நெறி வழங்கப்படுகின்றது. இதனை விளக்குதல் பொருட்டே இப்பாமாலை ஆக்கி அணிவிக்கப்பட்டுள்ளதாம்.
அடுத்து பாடல் எண் 49. திருச்சிற்றம்பலம். நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்தென்னை செல்வமுற வளர்த்தே. நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்தென்னை செல்வமுற வளர்த்தே. உன் பசித்த இலை பொன்றும் தோன்றாத வகையே. உன் பசித்த இலை பொன்றும் தோன்றாத வகையே. ஒல்லிய தெல்லமுதனக்கிங்கே உவதளித்த ஒளியே. ஒல்லிய தெல்லமுதனக்கிங்கே உவந்தளித்த ஒளியே. வான்பதிக்கும் நெடுமார்க்கும் நான்முகர்க்கும் அரிதாம் வாழ்வெனக்கே ஆகியுற வரமளித்த பதியே. வான்பதிக்கும் நெடுமார்க்கும் நான்முகர்க்கும் அரிதாம் வாழ்வெனக்கே ஆகியுரே வரமளித்த பதியே. தென்பறித்த மலர் மணமே திருப்பொதுவில் ஞான திருநடம் செய்யரசே என் சிறுமொழி ஏற்றருளே. தென்பறித்த மலர் மணமே திருப்பொதுவில் ஞான திருநடம் செய்யரசே என் சிறுமொழி ஏற்றருளே. அருள் விளக்க உரை. இதில் நான் தான் என்ற இருநிலையும் ஒன்றியிருந்தும் தனித்திலங்கும் முறையை பற்றியும் அதனால் உண்டாம் அனுபவம் குறித்தும் முதற்கண் விளக்கம் செய்யப்பட்டிருக்கின்றதாம். மெய்ப்பொருளாகிய கடவுள் ஒன்றே புறத்தும் அகத்தும் இருவேறு வண்ணம் கொண்டு திகழ்கின்றதாம். உயிர் உணர்வு நடுநின்று உயிர் உணர்வு நடுநின்று புற உடல் பகுதியையும் அக ஆன்ம உண்மையையும் அறிகின்றதாம். அந்த உயிர் உணர்வு புறநோக்கி தேகேந்திரிய தொடர்பு கொண்டு விரிகின்ற போது ஐம்புலன் அனுபவங்களும் பசி முதலான உணர்ச்சிகளும் உடன் தோன்றுகின்றனவாம். இவை அருட்பக்குவம் உண்டாகும் வரை தோன்றுவதும் மறைவதுமாய்த்தான் இருக்கும். பக்குவம் ஏற்படுகின்ற போது ஆன்ம தொடர்பு கொண்டு உள் நிலவத் தொடங்கும் அவ்வுயிர் உணர்வு புறநிலைக்கு புற உண்டி தற்காலிக இன்பத்தையும் அமைதியும் அளிக்கின்றது. ஆனால் ஆன்மாவுக்கு ஒருமை ஏகதேச அமைதியையும் தயவுதான் நிலையான இன்ப அனுபவத்தையும் வழங்குவதாய் உள்ளனவாம். மீண்டும் பார்ப்போம். இது முக்கியம். மெய்ப்பொருளாகிய கடவுள் ஒன்றே புறத்தும் அகத்தும் இருவேறு வண்ணம் கொண்டு திகழ்கின்றதாம். உயிர் உணர்வு நடு நின்று புற உடல் பகுதியையும் அக ஆன்ம உண்மையையும் அறிகின்றதாம். அந்த உயிர் உணர்வு புறநோக்கி தேகேந்திரிய தொடர்பு கொண்டு விரிகின்ற போது ஐம்புலன் அனுபவங்களும் பசி முதலான உணர்ச்சிகளும் உடன் தோன்றுகின்றனவாம். இவை அருட்பக்குவம் உண்டாகும் வரை தோன்றுவதும் மறைவதுமாய்த்தான் இருக்கும். பக்குவம் ஏற்படுகின்ற போது ஆன்ம தொடர்பு கொண்டு உள் நிலவ தொடங்கும் அவ்வுயிர் உணர்வு புறநிலைக்கு புற உண்டி தற்காலிக இன்பத்தையும் அமைதியையும் அளிக்கின்றது. ஆனால்
ஆன்மாவுக்கு ஒருமை ஏகதேச அமைதியையும் தயவுதான் நிலையான இன்ப அனுபவத்தையும் வழங்குவதாய் உள்ளனவாம். சாதனா நிலையில் உள்ள ஒருவனுக்கு புற தேகநிலை தன்னதாகவும் அகே ஆன்ம கடவுள் நிலை ஆண்டவருடையதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றனவாம். இந்த இரு நிலைகளே அவனுக்கு நான் ஆகவும் தான் ஆகவும் உள்ளனவாம். இச்சாதகன் நிலையிலிருந்து போற்றுவதாக குறிக்கப்பட்டுள்ளது முதல் ஈரடிகளில். கடவுள் அருள் ஒளியே புற அமுத பொருளாகி வந்து உதவுகின்றதாம். நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல்லுணவு கொடுத்தென்னை செல்வமுற வளர்த்தே உன் பசித்த இலை பொன்றும் தோற்றாத வகை செய்துள்ளதாகவும் குறிக்கின்றார். உடலில் பசியுணர்ச்சி தோன்றிய போதெல்லாம் அதற்கு ஏற்ற உணவை பிறர் மூலமாக தருவித்து கொடுத்து உண்பித்து அப்பசி உணர்ச்சியை போக்கி திருப்தி இன்பத்தையும் ஜீவ கலையால் தெளிவும் விளங்கச் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. அடுத்த அடியில் நம் பதி தேவர்க்கும் அரிய பெரிய வரத்தை தனக்கே அளித்து வாழ்வித்ததை குறிக்கின்றார். வான்பதி வான்பதி என்றது தேவேந்திரனை குறிப்பது. மேல்நிலையில் உள்ள ஆன்மாக்களில் தலைமை பெற்ற தேவராஜனாக தேவேந்திரனாக மொழியப்படுவது. நெடுமால் வாயு பூத தத்துவமாய் எங்கும் நிரம்பி நின்று உயிர்களை காப்பது காரணமாக இதனை நெடியோன் என்றும் விஷ்ணு அதாவது எங்கும் நிரம்பியோன் என்றும் கூறுகின்றனர். நான்முகன் என்பது பிரம்மன் ஆகும். அகர ஆகாச வண்ணமான தத்துவத்தை கொண்டதாம். 4 முகத்தின் என் கண் கொண்டு யாவையும் தோற்றுவிக்கின்ற செயலை உடையவன் என்ற தத்துவத்தின் மீது இது அமைந்துள்ளதாகும். அயன் அறியாதி தேவர்கள் எல்லாம் அருட்பெரும் பதியின் சிறு சிறு கூறுகளாக உபாங்கங்களாக உள்ளனர். இவர்கள் தத்துவ ரூபிகள். அந்தந்த பதவி பெற்ற ஆன்ம அணுக்களே ஆவர். இவர்கள் பூரணர் அல்லர். இவர்களின் வாழ்வும் அனித்தியமே ஆம். இவர்களுக்கெல்லாம் அரியதாகிய அருட்சுக நித்யானந்த வாழ்வை தனக்கே உரிமையாகிடும்படி உறுதி வாக்கு அருளியதாக கூறுகின்றார். மேல் நடனபதியை தேன்பறித்த மலர்மணமே என்கின்றார். பறித்தலாவது சுமத்தல், பாதுகாத்தல், தரித்தல் முதலியன குறிப்பதாம். நல்ல தேன் சுமந்த மலர்களில் நல்ல மனமும் இருக்கும். தேன் தரிக்கப்பெறாத மலர் வண்ணம் இருக்கக்கூடும். நல்மணம் இருத்தல் அருமையே. தேன் மலரில் உண்டாகும் மனமும் வண்ணமுமே தேனீக்களையும் வண்டுகளையும் வண்ணத்து பூச்சிகளையும் வரவேற்கின்றனவாம். அதுபோலத்தான் நம் தெய்வ மலரில் அருள் ஒளி வண்ணமும் அருட்சுவையுடைய தேனும் தங்கி இருந்து கொண்டு அன்பர்களாகிய அலிகளை சதா வரவேற்கின்றனவாம். சத்திய ஞான பொதுவிலே சுத்தானந்த நடனம் புரிகின்ற அரசே, அடியேனது சிறு மொழிகளை ஏற்று அருள் பாலித்திடல் வேண்டும் என நம் அருள் ஒளி அடியார் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றார். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு